அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் கான்ட்ராக்ட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், தமிழில் என்னென்ன புக் அவைலபிள் இருக்குது, இங்கிலீஷில் என்னென்ன புக் அவைலபிள் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். தென் சிலபஸை ஓவரால் வியூ, ஒரு இன்ட்ரோ மாதிரியும் கடைசியில் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துடலாம். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு தமிழில் என்னென்ன புக் அவைலபிள் இருக்குது, இல்லை இங்கிலீஷில் என்னென்ன புக் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சிலபஸை பொறுத்தவரையும் நிறைய புக்ஸ் அவைலபிள் பற்றி போட்டிருப்பாங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் அவதார் சிங் எழுதினா லா ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் அப்படின்ற ஒரு புக்கை தான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த புக்கை சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு புக்கு வாங்கினீங்க அப்படின்னாலே எல்லா சிலபஸுமே கவர் ஆகிடும். சிலபஸில் வந்து இன்னும் தனியாக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. தென் கூட வந்து கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2ல் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்ட் 2ல். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எது பார்த்துக்கலாம். கூடவே கான்ட்ராக்ட் 1ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கும், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கும், இது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கும். ஸோ இந்த 3 ஆக்ட்டுக்கும் இந்த ஒரு புக்கை வாங்கினீங்க அப்படின்னா 1 and 2 ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். இதுக்கான லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். அப்ளைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கிலீஷுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு தமிழை பொறுத்தவரையும் பெருசாக அவைலபிள் இல்லை. பட் நிறைய புக் இருக்குது தமிழில். நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறது புக்கு என்னென்னா, இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 இந்த ஆக்டை வந்து ரைட்டர் யார் அப்படின்னா ஜனகுருநாதன் அப்படின்ற ஒரு புக்கு, ஜானகுருநாதன் அப்படின்ற புக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ரைட்டர் வந்து அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தமிழில் படிக்கிறதுக்கு இந்த புக்கை பார்க்கலாம். இந்த புக்கு வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானை வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியல. பட் நீங்கள் போய்ட்டு அமேசானில் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது இல்லாமல் சுவாமி லெக்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அந்த புக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும் அமேசானில். அந்த புக்கை கூட நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புக்கை பொறுத்த வரையும் இது தான். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போயிடலாம் வாங்க. கான்ட்ராக்ட் லாவை பொறுத்தவரையிலும் நம்ம சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் என்னென்ன ஆக்ட் வருது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். சரிங்களா? புக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கு வாங்கிக்கோங்க, அவதார் சிங், அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்டை பொறுத்தவரையிலும் மொத்தம் 3 ஆக்ட் வந்து கான்ட்ராக்ட் 1ல் வந்து கவர் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒன்று த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்ற ஆக்ட்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வாங்குகிற புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 கவர் ஆகி தான் வரும். சிலபஸை பொறுத்தவரையிலும் அதிகமான யூனிட் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். யூனிட் 1 பொறுத்தவரையிலும் இன்ட்ரோடக்ஷன், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், பேசிக் அண்ட் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட்னா என்ன, எப்படி கான்ட்ராக்ட் அமையும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பெருசாக வந்து குழப்பிக்க தேவையில்லை. எப்போ உருவாச்சு, தென் கான்ட்ராக்டோட பர்பஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலாக கான்ட்ராக்ட் எந்தெந்த பேஸில் யூஸ் ஆகுது, எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த இடத்துல கான்ட்ராக்ட் தேவைப்படுது அப்படின்ற யூனிட் தான் இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்னது தான், ஒன்றும் பெருசாக அதிகமாக வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட், 3வது யூனிட். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மார்க்காவது கேட்கறதுக்கு, அதாவது 10 மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பரில் 10 மார்க்காவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஸ்கிரிப்ட் தான். வாய்டு, வாய்டபிள், வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன, இம்ப்ளீட் கான்ட்ராக்ட், எக்ஸ்பிளிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாய்டுனா ஒன்றும் கிடையாது, வேலிட் அப்படின்றது செல்லத்தக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தமிழில் வந்து செல்லும் நிலையுடைய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்டபிள் அப்படின்னா தவிர்த்தகு கான்ட்ராக்ட், அதை வந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமல் போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்டு அப்படின்னா இல்லாநிலை ஒப்பந்தம், செல்லாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். பட் செல்லாத ஒப்பந்தம்ன்றதோட இல்லாநிலை ஒப்பந்தம், அது ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதோ ஒரு கண்டிஷனை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கோம், அதால் வந்து அது செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இம்ப்ளீட்னா உட்குறையாக சில விஷயங்களை வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அதை பண்ணும்போதே புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் வாங்குறீங்க. பைக் வாங்கும்போது இந்த மாடல் பைக் வந்து இவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு வாங்குறீங்க. அதில் வந்து பைக்குன்னு சொன்னால் அதில் இருக்க இன்ஜினு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, சைடு இண்டிகேட்டரு, அது இல்லாமல் மிரரு, இதெல்லாம் சேர்த்து தான் பைக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நான் பைக் மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சொல்ல முடியாது. உட்கடையாக அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும். தென் 4th யூனிட்டு ஃபார்மேஷன். கான்ட்ராக்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேசிக்காகவே வந்து இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்,
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி ஆஃபர் கொடுக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இதை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஆஃபரு. இன்னொருத்தர் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருல, அது அக்செப்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. அடுத்தது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன் வந்து அடுத்த இதில் இருக்குது. பட் 5 பொறுத்தவரையும் 5th யூனிட்டை வந்து பொறுத்தவரையிலும் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஸில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்ரின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது. டிக்கெட் கேஸஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. டிக்கெட் கேஸ்னால் நம்ம டிக்கெட் வாங்கும்பொழுது அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது. பட் அதுலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் போட்டிருப்பாங்க. அடுத்தது கன்சிடரேஷன் அப்படின்னா வந்து இது வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபாரின் லாவில் ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்தியன் லாவில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இதில் வந்து பேசிக்காக சொல்லுவாங்க. கன்சிடரேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், என்கிட்ட ஒரு 10 கிலோ தக்காளி இருக்குது, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அவர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது வந்து ஆஃபரு, அவர் சொல்கிறத வாங்கிக்கிறேன் அப்படின்றது அக்செப்டன்ஸு. நான் அதுக்காக அவர்கிட்டேருந்து ஒரு சம் அமௌண்ட் வாங்கல, அதான் கன்சிடரேஷன். அதால் வந்து கிடைக்கிற மறுபயன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா 6th யூனிட்டில் சொல்லியிருப்பாங்க. 7th யூனிட்டை பொறுத்தவரையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுல அதில் என்னென்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படி க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா 2 பேருக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட ஃபோன் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் நான் சொன்ன ஃபோன் வேறு, அவர் வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஃபோன் வேறு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகாது. ஸோ இதில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்தவரையிலும் சில கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க போடுற கான்ட்ராக்ட் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து எப்படி மேக் பண்ணணும், 18 வயசு கீழே இருக்கிறவங்க, அன்சவுண்ட் மைண்டட், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவங்ககிட்டலாம் போடுற கான்ட்ராக்ட் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேலிட் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து போட்டிருக்கோம் எந்தெந்த கண்டிஷனில் வந்து போடுற கான்ட்ராக்ட்லாம் வேலிடு, எந்தெந்த கண்டிஷனில் போடுற கான்ட்ராக்ட்லாம் வேலிட் கிடையாது, தென் எந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து ஃபினிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இந்தியன் லாவில் எப்படி போட்டிருப்பாங்க, ஃபாரின் லாவில் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் 8th யூனிட்டில் கவர் ஆகிருக்கும். அடுத்தது 9th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய யூனிட், அதேமாதிரி இம்பார்ட்டண்ட்டான யூனிட். இது அந்த யூனிட்டில் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக போடுறாங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா. ஸோ ஃபேக்ட்டு பொருண்மையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னும்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸு, தென் இதில் தப்பு இருந்தால் அதுக்கு வேலிடாக இல்லையா அப்படின்றது, எந்த இடத்துல செல்லும் எந்த இடத்துல செல்லாது, இந்தியன் கேஸ் லாவில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஃபாரின் கேஸ் லாவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரீசன் ஏன்னா ஒரு கான்ட்ராக்டை வந்து த்ரெட்டன் பண்ணி போடுறாங்க அப்படின்னும்போது அந்த கான்ட்ராக்ட் வாய்டு அப்படின்றது தெரியும். ஸோ எந்தெந்த கண்டிஷனில் வந்து வாய்டு செல்லாமல் போயிடும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே 10th யூனிட்டில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 11th 12th எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும், பெருசாக தான் இருக்கும். பட் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸ்கிரிப்ட் புரியும். நான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்தது அன்லாஃபுல் அக்ரிமெண்ட். சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் வந்து அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து செல்லாது. ஸோ அந்த எந்தெந்த சுச்சுவேஷனில் சட்டத்துக்கு புறம்பாக போட்டால் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 13th யூனிட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 14th யூனிட் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டா போதும். அதுவும் வந்து இந்த கான்ட்ராக்டோட ப்ரைவசி, சிக்னேச்சரு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்லேருந்து எப்போ வந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் போட்ட கான்ட்ராக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே வரலாம். இல்லை கான்ட்ராக்டில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி ஒரு பார்ட்டி வந்து எனக்கு கான்ட்ராக்டே வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே வரலாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ரெமிடிஸ்னால் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இழப்பு ஈடு செய்யறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஒரு வேளை செலவாயிருக்கு, கான்ட்ராக்டில் ஒரு மிஸ்டேக் ஆகி செலவாயிருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது, அது எப்படி வாங்குறது, தென் என்னென்ன வழியில் வந்து ரெமிடிஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் அதில் இருக்கும்.
ஸோ கீழே வந்து அடுத்தது யூனிட் வந்து குவாஷி கான்ட்ராக்ட். குவாஷி கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். குவாஷி கான்ட்ராக்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியே ஒரு 10 எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 8 எக்ஸாமில் வந்து இந்த குவாஷி கான்ட்ராக்ட்லேருந்து கொஸ்டின் வந்து வந்திருக்கும். ஸோ குவாஷி கான்ட்ராக்டை பொறுத்த வரையும் கான்ட்ராக்டோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். குவாஷின்ற வேர்டோட மீனிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்டோட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், அதை போய்ட்டு பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது இதுதான், இது மட்டும்தான். அது கீழே வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாகவே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். தென் வேறு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுறேன். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாம். கான்ட்ராக்ட் லா 1ஓட கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் இப்படி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் பார்ட் A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட் இருக்கும். மொத்தம் வந்து நீங்கள் 70 மார்க்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. 2.5 hours டைமு. 12 மார்க்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பார்ட் ஏவில். அதில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதேமாரி பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க 4 மார்க்கில். நீங்கள் வந்து அதில் 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்ட் டியில் வந்து ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, 2 ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 70 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து பார்க்கணும், எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அதை செக் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். தென் ப்ராப்ளமுக்கும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வேறு என்ன சப்ஜெக்ட் வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி வரேன். தேங்க்யூ கைஸ், பாய்.